இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு பெஸ்டிசைடு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பெஸ்டிசைடு கம் இன்செக்டிசைடு. பூச்சி விரட்டி பூச்சி தாக்குதல் இருந்ததுன்னா பூச்சியை விரட்டும், அதே மாதிரி பூச்சி வராமல் தடுக்கும். பூச்சி கொல்லி மருந்தாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு ஃபண்டாஸ்டிக் ரிசல்ட் கொடுக்குற மருந்து. நீங்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். அதனால் இதை வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு என்னெல்லாம் தேவை, இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதை எப்படி தயாரிக்கணும், எப்படி இதை யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் பூச்சிகளுக்கு இது பூச்சி தாக்குதலுக்கு இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போது நான் எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா, இதில் வந்து வெத்தலை வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்ல வெத்தலையாக எடுத்துக்கோங்க. நான் இது என் கார்டன்லேருந்தே எடுத்தது. நீங்கள் வாங்கிறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிற வெத்தலை தான். இதில் வந்து ஒரு 10 வெத்தலை எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வெத்தலை இருக்குது. 2 சின்னதாக இருக்கிறதுனால நீங்கள் 10 வெத்தலை எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து கிராம்பு, நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கிராம்பு, க்ளோவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது வந்து பீட்டல் லீவ்ஸ், இது வந்து க்ளோவ்ஸ். இந்த க்ளோவ்ஸ் வந்து இதை வந்து நம்ம இப்படியே போட போகிறதில்ல, இதை பொடிச்சு கொஞ்சம் லிக்விடாக கலந்து தான் போட போகிறோம். ஸோ நான் வந்து உங்களுக்கு இது பொடி எவ்வளோ வேணுங்கிற அளவு நான் சொல்கிறேன். நம்ம எடுத்துக்கிறது இந்த 2 இன்க்ரீடியன்ட் தான், இந்த வெத்தலையும் கிராம்பும். இப்போ இந்த வெத்தலையை வந்து நம்ம இப்படியே சின்ன சின்னதாக பிச்சுட்டு மிக்சியில் போட்டு இல்லையா இடி உரல்லையோ போட்டு நீங்கள் நல்லா இடிச்சுக்கலாம். இல்லாட்டா மிக்சியில் போட்டு அரைக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா மாவாக நல்லா சட்னி மாதிரி அரைக்கணும். இதை சட்னி மாதிரி அரைச்சிட்டு இந்த கிராம்பு வந்து நீங்கள் மிக்சிலேயே ட்ரையாக பொடி பண்ணி வச்சுட்டுருங்க. இதை ஸ்டாக் கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பெஸ்டிசைட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை ஃப்ரெஷ் லீவ்ஸாக இலையை எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் பொடி பண்ணி ஸ்டாக் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம், வெளியிலேயே வைக்கலாம், அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாலோ இதை மட்டும் அரைச்சி இந்த பொடியை கலந்து நீங்கள் அடிச்சுக்கலாம் செடிகளுக்கெல்லாம். இப்போ இதை வந்து நான் பொடிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து அரைச்சி வச்சுக்கணும். நான் அரைச்சி கொண்டு வந்துருக்கேங்க. வெத்தலை அரைச்சது, இது 10 வெத்தலை அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு கிராம்பை பொடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த 10 வெத்தலைக்கு என்ன அளவு இது சொல்கிறேனோ அந்த அளவில் போடுங்க. நான் சொல்கிற அளவும் மெத்தடும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெஸ்டிசைடு வந்து எந்த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்டும் கிடையாது. ஆனால் பூச்சி வெரைட்டியாக உங்களுக்கு செடிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இந்த கிராம்பில் 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். 10 வெத்தலை அரைச்ச விழுதுக்கு 1 டீஸ்பூன் கிராம்பு எடுத்து, கிராம்பு பொடியை எடுத்து இதை நான் வந்து பொடியாக கலக்காமல் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஹோமோஜினஸாக நல்லா கலக்கும். கொஞ்சமாக இப்போ இந்த வெத்தலை அரைக்கிறதுக்கும் நீங்கள் அளவாக தண்ணி விட்டு அரைச்சா போதும். அப்போ தான் நல்லா மையாக அரையும். அப்புறம் இந்த கிராம்பையும் தூள் பண்ணிவிட்டு இப்படி கலந்துட்டு நல்லா கலந்துட்டு இந்த இதுலேயே விட்டுருங்க. ஓகே, இதை வந்து நல்லா ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த வெத்தலை அரைச்சது, கிராம்பு பொடிச்சது, 10 வெத்தலை அரைச்சி அளவான தண்ணி விட்டு அரைச்சி கிராம்பை நல்லா பொடி பண்ணி, பச்சை கிராம்பு தான் அது, எதுவும் வறுக்கலாம் கூடாது. நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற கிராம்பு, க்ளோவ்ஸ், அது நல்லா பொடி பண்ணி 1 டீஸ்பூன் இந்த 10 வெத்தலை கரைசலுக்கு எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு வடிகட்டணும். இப்போ வந்து இதில் இருக்கிற என்ன இன்க்ரீடியன்ட்ஸ், என்ன காம்பவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பூச்சி வெரைட்டியாக அமையிறது அப்படின்னு பார்த்தா, இந்த க்ளோவ்ஸில் வந்து க்ளோவ் ஆயில் இருக்கு இல்லையா, அதில் வந்து யுஜினால் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து பூச்சி வெரைட்டி. ஏன்னா அதோடய வாசனைக்கும் அந்த காரத்துக்கும் எந்த பூச்சியும் கிட்டக்கே வராது. அதே மாதிரி வெத்தலையில் வந்து ஃபீனால் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. ஃபீனால் காம்பவுண்ட்ஸ் வந்து இட்ஸ் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல். அதனால உங்களுக்கு வந்து இந்த ஏஃபிட்ஸு, அப்புறம் மைட்ஸு, மீலி பக்ஸு, அப்புறம் இந்த
புழுக்கள்லாம் வரும் இல்லையா, த்ரிப்ஸு, அப்புறம் புழுக்கள். த்ரிப்ஸும் ஒரு வகையான புழு தான், அந்த கருவேப்பிலையிலலாம் வரும். அப்புறம் வந்து அந்த பேன், இலைப்பேன் சொல்லுவோமே, அது வரும். அந்த மாதிரி எல்லா வகையான கார்டனில் வர ஒரு 100 வகை பூச்சின்னு வச்சுக்கோங்களேன். அத்தனைக்கும் இந்த வந்து ஃபஸ்ட் கிளாஸ் பெஸ்டிசைட், ஃபஸ்ட் கிளாஸ் இன்செக்டிசைடு. ஸோ இதை நீங்கள் எத்தனை தான் நம்ம இது வேப்பலை, அப்புறம் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, வேப்பெண்ணெய் கரைசல் தான் மெயினாக. நம்ம எல்லா செடிக்கும் கொஞ்சோண்டு இந்த ஷாம்பூ கலந்து நல்லா அடிப்போம். இப்போது அதுக்கெல்லாம் கூட ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்தாச்சு பூச்சிகளுக்கு. என்னெல்லாம் யூஸ் பண்ணாலும் திரும்ப திரும்ப வருது பூச்சிகள் அப்படின்னா நீங்கள் மாற்றி மாற்றி கொடுக்கலாம். எப்படி நம்ம உரங்கள்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து டெஃபிஷியன்சி இல்லாமல் பார்த்துக்குறோமோ, அதே மாதிரி பூச்சிகளுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவர் வந்து அதுகள் வந்து இந்த நம்ம கொடுக்குற மருந்துக்கெல்லாம் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிட்டு போகவே போகாது, திரும்ப திரும்ப வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி பூச்சி விரட்டி 4-5 தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் மாற்றி மாற்றி அடிக்கும்போது அந்த பூச்சிகள் வந்து வரவே வராது. ஸோ நான் இப்போது இந்த ஃபில்டர் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இதில் இருக்கிற கிராம்பு வந்து உங்களுக்கு பெஸ்டிசைடு மட்டும் இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் உரம் கூட. எப்படின்னா ஃபார்மர்ஸ்லாம் கூட இந்த க்ளோவ் ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க ஸ்ப்ரே பண்ணி. அதில் வந்து உங்களுக்கு பயிரூக்கி மட்டும் இல்லை, இந்த ரூட்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகி நல்ல செடிக்கு நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கும் இந்த க்ளோவ். அதனால் நீங்கள் இந்த சக்கையை கூட நீங்கள் தூக்கி போட வேண்டாம். செடிகளோட வேரில் செடிகளோட மண்ணில் நீங்கள் ஓரமாக இப்படி புதைச்சிட்டு அப்படியே மண்ணை போட்டு மூடிடலாம். ஸோ இப்போ இந்த பெஸ்டிசைடு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இவ்வளோ எடுத்திருக்கேன். இந்த அளவு பெஸ்டிசைடுக்கு நீங்கள் 2 மடங்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றி இந்த ஸ்ப்ரேயரில் விட்டு இதில் வந்து நான் 1 லிட்டர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றிருக்கேன் இல்லையா, அதை வந்து நம்ம செடிக்கு அடிச்சு விடலாம். இப்போ அடிக்கும்போது நீங்கள் இந்த இலைக்கு அடியில் இல்லாமல் அடிங்க. அங்கே தான் பூச்சிகள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். எதுலெல்லாம் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த செடிகளை பார்த்து நீங்கள் அடிச்சுக்கலாம். இந்த செடியில் கூட இந்த இலையெல்லாம் நீட்டாக இருக்குது. இது பாருங்கள், இதில் கூட ஏதோ பூச்சியெல்லாம் இருக்குது, அஃபெக்ட் ஆகிருக்கு செடி. மேலே இருக்கிற இலையெல்லாம் நீட்டாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் எல்லா செடிக்கும் அடிக்கலாம். இதை வந்து பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே அடிக்கிறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்தப்புறமா அடிக்கலாம். ஸோ இது வந்து பூச்சிக்கொல்லி மருந்து, பூச்சி விரட்டி மருந்து. இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லா செடிகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பெஸ்டிசைட் ரொம்ப வண்டர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகுது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.